பொதுவாக நெற்பயிரில் தென்படக்கூடிய முக்கியமான நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை துத்தநாக சத்து. இந்த துத்தநாக சத்து பற்றாக்குறை வந்து குறிப்பாக வந்து குளிர்காலங்களில் அதிகமாக வரும். அதே போல் வந்து மண்ணில் வந்து கலர்த்தன்மையோ இல்லை வந்து நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணியில் வந்து உவர்த்தன்மை அதிகமாக இருந்தாலும் இந்த பற்றாக்குறையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். இது எப்போ தென்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெற்பயிரில் வந்து நடவு பண்ணி ஒரு 2 அல்லது 3வது வாரத்தில் வந்து தென்படும். இது வந்திருக்கக்கூடிய வயல்களில் வந்து முக்கியமாக வந்து அங்கங்கே பயிர்கள் வந்து திட்டு திட்டாக தெரியும். பயிர் பச்சை பிடிக்காது. அதே மாதிரி வந்து வளர்ச்சி குன்றி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட பயிர்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அடி இலைகள் வந்து ஃபுல்லாகவே துருப்பிடிச்ச மாதிரி மாறி பச்சையுமே உருவாகாது. புதிய இலைகளை தோற்றுவிக்காது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது துத்தநாக சத்தினுடைய பற்றாக்குறை அறிகுறி. இதை நம்ம மேலாண்மை செய்யறதுக்காக குறிப்பாக வந்து இதை துத்தநாக சத்து தரக்கூடிய துத்தநாக சல்பேட் உரத்தை அடி உரமாக ஒரு ஏக்கருக்கு வந்து 10 கிலோ என்ற அளவில் வந்து நம்ம மணலோடு சேர்ந்து இடணும். அது வந்து நடவின் பொழுது இட வேண்டும். அவ்வாறு நடவின் போது இடாத பட்சத்தில் நம்ம வந்து இதை இலைவெளி தெளிப்பு செய்யலாம். அது வந்து நடவு நட்டதுக்கு அப்புறம் 20லேருந்து 25வது நாள் ஒரு தடவையும் 40லேருந்து 45வது நாள் ஒரு தடவையும் 2 தடவை வந்து இலைவெளி தெளிப்பு செய்யணும். இலைவெளி தெளிப்பு செய்யறதுக்கு துத்தநாக சல்பேட் உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் என்ற அளவில், ஒட்டுப்பசை 5 மில்லி என்ற அளவில் கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நெற்பயிரில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை அறிகுறிகளை வந்து நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். துத்தநாக சல்பேட்டை காட்டிலும் துத்தநாக EDTA அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் EDTA இங்கிலீஷில் அது ஜீட்டான்னு சொல்லுவோம். இந்த உரச்சத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற அளவில் இதே மாதிரி இலைவெளி தெளிப்பு செய்யலாம். இப்படி செய்யறது மூலிமா வந்து துத்தநாக சல்பேட்டை காட்டிலும் இந்த ஜீட்டான்னு சொல்லக்கூடிய அந்த கீலேட்டட் வடிவம் வந்து பயிர்களில் வந்து நல்லா வேலை செய்யும்.